வார வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு கொரியன் படமோ இல்ல கொரியன் வெப் சீரிஸோ புதுசா இறங்கி வேற லெவல்ல வந்திருக்கு. அது மாதிரியே இந்த வாரமும் தமிழ் டப்ல ஒரு கொரியன் வெப் சீரிஸ் சூப்பரா இறங்கி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்மா அப்படிங்கிற கொரியன் வெப் சீரிஸ் 2 நாளைக்கு முன்னாடி தான் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. ஆல்ரெடி இன்டர்நெட்ல எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஜேர்னர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரைம் த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பையன் கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறான். கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்காக அவங்க அப்பாவையே கொலை பண்ணிட்டு அதுல வர இன்சூரன்ஸ் காசை வச்சு தன்னோட கடனை எல்லாம் அடைச்சிடலான்னு பிளான் பண்றான். இதனால அவன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வருது, என்ன மேஜிக் எல்லாம் நடக்குது, எதனால அவன் எவ்வளவு தூரம் வரைக்கும் போறான்னு சொல்லி எல்லாத்தையுமே பரபரப்பா சூப்பரா ஒரு கிரைம் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ் பாஸ்ட்ல என்ன நடக்குது, பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு ரெண்டையும் கலந்து கலந்து சூப்பரா எடிட் பண்ணி கொடுத்திருக்கனால எங்கேயுமே போர் அடிக்காம பரபரப்பா போகுது. 6 எபிசோடு இருக்க இந்த சீரீஸ்ல 3 எபிசோடு என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருப்போம். கடைசி 3 எபிசோடு வேற லெவல் பண்ணியிருப்பாங்க, செம்மையா கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு கொரியன் டிராமா, கொரியன் வெப் சீரிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இதை செக் அவுட் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க.